என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இங்கே அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு நான் தாளிச்ச மோர் செய்யலான்னு இருக்கிறேங்க. இது கூட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான். இது நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் பெற போட்டு உர ஊற்றி நான் தயிர் எடுத்துக்கிட்டேங்க. தயிர் இந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் தயிர் ஊற்றினேன். ஒரு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த தயிரை கடைஞ்சிடலாங்க. நாங்கள் இந்த மாதிரி மெஷினில் தாங்க செய்வோம். ஆனால் இது வாங்கி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 வருஷம் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெஷின் யாரும் தயாரிக்கிறதே இல்லை. இது எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி மெஷின் இருக்குது. இப்போ அன்னைக்கு கூட நான் போய் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாங்க. நான் போய் கேட்டதுக்கு அவங்க அந்த மெஷினை நான் இப்போ தயாரிக்கிறதில்ல, நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த ஹேண்டில் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே இப்படி லேசாக அப்படியே ஜென்ரலாக சுற்றணுமாவே போதுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம சுற்றணுமாவே நல்லா மோர் நல்லா கடைஞ்சிருங்க. தயிர் நல்லா கடைஞ்சிரும். வெண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே அப்படியே உருண்டு வந்துருங்க. நீட்டாக இதில் இது பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டு வெண்ணெய் எடுத்துடலாங்க. நீங்கள் பாக்கெட் பால் வாங்குங்கன்னா அதில் வெண்ணெய் வராது. இதில் நாங்கள் மாட்டுப்பால், அதனால் வெண்ணெய் இருந்துச்சு. இந்த வெண்ணெயை எடுத்துடுறேங்க. மாட்டுப்பாலுங்க. அதனால் மாட்டில் மாட்டு வெண்ணெய் அதிகமாக நமக்கு ரொம்ப அதிகமாக வராது. எருவு மாட்டு தயிர்னா அதிகமாக வெண்ணெய் வருங்க. இந்த மாட்டு தயிர் இவ்வளோ ரொம்ப திக்னஸாக இருக்காது, இப்படி தான் இருக்கும். 1/2 லிட்டர் தயிரில் எனக்கு இவ்வளோதான் வெண்ணெய் வந்துச்சுங்க. இப்போ நம்ம நல்லா மோர் நல்லா கடைஞ்சாச்சுங்க. நம்ம மோர் கடையும் போது இப்படி கை நம்ம இப்படி பண்ணினோம்னாவே அந்த வெண்ணெய் மேலே வந்துடுங்க. அதை அப்படியே எடுத்துக்கலாம். நான் அதை உங்களுக்கு காட்டாமல் விட்டுட்டேன். இப்போ அடுத்தது நம்ம தாளித்த மோருக்கு என்னென்ன பொருள் போடணும்னு பார்த்துக்கலாங்க. இப்போ அந்த தாளித்த மோருக்கு என்னென்ன பொருள் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கிறேங்க. ஒரு சின்ன பீஸு இஞ்சி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை 3ஐயும் நம்ம அம்மியில் வச்சு தட்டிக்கலாங்க. அல்லது நீங்கள் அம்மியில் தட்டலினா இடிகள் இருக்குது இல்லைங்களா, அதில் சும்மா ஒரு தட்டிக்கலாங்க. இதை தட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கீரை வச்சுருக்கிறேங்க. இதை நான் அப்படியே தட்டிட்டு வந்துடுறேங்க. இப்போ அந்த தட்டிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை எல்லாமே போட்டுட்டேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்களா. இப்போ தாளிச்சுக்கலாங்க. ஆனால் எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது. கடுகு பொரியறதுக்கு மட்டும்தான் ஊற்றணும். ஏன்னா மோரில் எண்ணெய் மிதக்கும். அதுக்காக சும்மா கடுகு பொரியறதுக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிடலாங்க. இப்போ இதில் நம்ம கொட்டிடலாங்க. மோர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தாளித்த மோர். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வடிச்சிட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம வடிச்சிட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. நம்ம குடிக்கிறது அப்படி நமக்கு பல் இருக்குது, நம்ம பல்லே ஃபில்ட்ரு பண்ணிடுறோம். அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா. இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம தயிரை வெண்ணெய் எடுத்து தான் நம்ம பண்ணணும் அப்படிங்களா, அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. தயிரை ஊற்றி அதை விட ஒரு 2 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அடிச்சு விட்டு, அப்படி இல்லை மிக்சிலேயே ஒரு ஓட்டுனீங்கன்னா, பல்ஸ்லேயே ஒரு 4-5 டைம் ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆயிரும். அதில் இந்த மாதிரி நான் சொன்ன பொருள்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தா சூப்பராக இருங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி மோர் குடித்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.